டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் அவருக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வரையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்ணா மற்றும் திமிகர் தாத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்களவை தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகின்ற காரணத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்தியாவில் தேர்தல் வருடம் முழுவதும் நடைபெறுகின்ற காரணத்தால் கெஜ்ரிவாலுக்கு பிரச்சாரம் செய்ய ஜாமீன் வழங்குவது அரசியல்வாதிகளின் கைது நடவடிக்கையை முடித்து கொண்டு வரும் என்று இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வாதிட்டது. இதற்கு கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏஎம் சிங்வி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வரும் ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சரணடைய வேண்டியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இடைக்கால ஜாமீனின் போது கெஜ்ரிவால் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள்: டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வருவது